பாழான்னு அரைஞ்சிட்டு போயிடுச்சுங்க அந்த வேதம். என்ன வார்த்தை தெரியுமா குழந்தைகளே? நீங்கள் எல்லோரும் 17 வயதிற்குட்பட்டவர்களாக இருப்பீர்கள் என்பது என்னுடைய நம்பிக்கை. இந்த வயதில் இதை உங்களுக்கு புரிந்துவிட வேண்டும் என்பது என்னுடைய இறை வேட்கை. சொல்லப்படுகின்ற சொல் என்ன தெரியுமா? காது இருக்கக்கூடியவன் கேட்க கடவன். இங்க இருக்கிற எல்லாருக்கும் தான் காது இருக்கு. எத்தனை பேருக்கு நான் சொல்றது உள்ள போகுது? காது இருக்கிறவன் எல்லாம் காது இருக்கிறவன் இல்ல. அந்த உணர்வு இருக்கின்றவன், அந்த கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கான தன்மை இருக்கின்றவன் தான் காதுடைய. காது இருக்குன்னா கேட்டுக்கோ, இல்லைன்னா போயிரு. வார்த்தைகள் வருகின்ற பொழுது குழந்தைகளே, உங்கள் காதுகளால், உங்கள் கண்களால், உங்களுடைய மூக்கினால், உங்களுடைய மெய்யினால், உங்களுடைய வாயினால், அது என்ன பஞ்சபூதங்கள் வருகின்றனவோ பஞ்சபுலன்களால் அப்படி எடுத்து பெரிய விஷயங்களை சாதிப்பதற்காக நான் சொல்லி தந்து கொண்டிருக்கிறேன். பெரிய விஷயங்களை சாதிப்பது என்பது சின்ன விஷயங்களை புரிந்து கொள்ளுதல். சின்ன விஷயம் தான். எவன மலை தடுக்கியா விழுறான்? சின்ன கல் தடுக்கி தானே விழுந்துறான். இந்த சிறிய கல் எது? பெரிய விஷயங்களை நம்மால் சிந்திக்க முடியாதபடிக்கு பக்கத்துல உட்கார்ந்து உன் காதை ஒருத்தன் நோண்டிக்கிட்டே இருக்கிறானா, அதாலதான் பாழாவ போகுது. இந்த வயசுல சில விஷயங்களை சொல்லிடணுங்க. சில விஷயங்களை நம்ம மறுக்கிறதுனால அந்த ஆசிரியர்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம சொல்றதெல்லாம் நம்ம பிள்ளைங்க கேட்கறது இல்லை. கிளாஸ்ல இப்படி உட்கார்ந்து இருப்பான், நம்மளதான் பார்த்துட்டு இருப்பான், நல்ல இப்படி இருப்பான், அப்படிமா அங்க இருக்கிறான்னு நினைக்கிறீங்க? எத்தனை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறானோ, எங்கெங்க இருக்கிறானோ, என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறானோ தெரியாதுங்க. நம்மளதான் கவனிச்சிட்டு இருக்கிறான்னு நம்ம சொல்றோம். எல்லா டீச்சர்ஸும் சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? கடைசியா எனக்கு தெரிஞ்சு சிலது யூனிவர்சல் வேர்ட் கோடிங் இருக்கு. டீச்சிங் முடிச்ச உடனே டீச்சர், யூ அண்டர்ஸ்டாண்ட்? நான் உஷாரா பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க? அதை பத்தியா புரியலன்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் நிர்வாக அதிகாரிகளை வச்சுக்கிட்டு சொல்லணுங்கிறதுனால தான் சொல்றேன். நான் பட்டுக்கோட்டைக்கு போயிருந்தேன்ப்பா. உள்ள போயிட்டு ப்ரோக்ராம் 5 மணிக்கு போற லஞ்ச் ஏற்பாடு. அந்த ஒரு அம்மா நின்றுட்டு இருந்தது. அந்த ஆள் நல்ல மனுஷன் விட்டுட்டு போயிட்டார். வீட்டில் சாப்பாடு போடுவாங்க, நீங்க சாப்பிட்டுட்டு ரெடி ஆயிட்டு வாங்க, நான் ஒரு 4 மணிக்கு கூப்பிட்டு, நான் ஸ்கூல்ல கொஞ்சம் டெக்கரேஷன் இருக்கு, நான் போறேன்ட்டு அவர் போயிட்டார். நான் உள்ள போய் போன உடனே உட்காருங்க உட்காருங்க அப்படி இல்லை, நான் போய் உட்காருங்க உட்காந்து, இவர் யார் தெரியுதா அப்படின்னாரு. அவங்க முன்னால ஒரு ஆள் இருக்குது. இப்போ விட்டார்ல, அவர் தான் என் வீட்டுக்காரர். அவருடைய தாத்தா இருக்கார்ல, அவருடைய ஒண்ணு விட்ட சித்திக்கு 2 பேர பசங்க. அந்த 2 பேர பசங்கள இவருடைய கொழுந்தியாக்கு தான் அவங்களை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கு. இப்ப புரியுதா அவருக்கு எனக்கு என்ன தொடர்புன்னு? நான் என்ன சொல்லியிருப்பேன்னு நினைச்சீங்க? புரியுதாங்கிறாங்க. நான் என்ன சொல்லியிருப்பேன்? புரியுதுன்னு சொல்லிடுவேன். ஏன்? நம்ம பிள்ளைகள் புரியுதுன்னு நம்ம கிட்ட சொன்னா என்ன அர்த்தம்னா, இல்லேன்னு சொன்னா மறுபடியும் அதே கிளாஸை நீ நடத்துவ. அதுக்கு பதிலா புரியுதுன்னு சொன்னா நான் தப்பிச்சிருவேன். பல புரிஞ்சிருச்சா அப்படின்னு உடனே புரிஞ்சிருச்சு அப்படின்னு அவங்க சொல்றதுக்கான ரகசியமே இதுதான். டீச்சர்ஸ் நமக்கு தெரியுதா? ஐயோ, என் கிளாஸ்ல பிள்ளைங்க எல்லாரும் அதுங்க இன்னொரு விஷயம் பண்ணாங்க, அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா, அப்பா கிளாஸ் முடியுதுன்னு தெரிஞ்சு சைலண்ட் ஆயிடுவாங்க அந்த டைம்ல மட்டும். எஸ் மேம் அப்படின்ட்டு நம்ம வெளியில போறதுக்கு முன்னாலே எழுந்து நிற்கும். பார்த்திருக்கீங்களா? என்ன அர்த்தம் அதுக்கு? கிளம்புன்னு அர்த்தம். அதனால பிள்ளைகள் நம்ம பேசுறத புரிஞ்சுக்குதா புரிஞ்சுக்கலையா இல்ல. ஆசிரியர்களுக்கான உயர்வான இலக்கு என்ன தெரியுமா? பர்ஃபார்ம் பண்ணுதுங்களா? நீங்க நடத்தின கிளாஸ்ல பர்ஃபார்மன்ஸ்ல வந்திருக்குதா, அப்போ நீங்க பெரிய விஷயத்தை சாதிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஒரு குழந்தையை புரிய வைப்பது அல்ல ஒரு ஆசிரியருடைய நோக்கம். இன்ஸ்பயர் பண்ணணும். எதுக்கு? டு ஆஸ்பயர். வெளிப்படுவதற்காக மன எழுச்சியை ஏற்படுத்துங்கள்.
ஒரு ஆசிரியராக இருந்து நான் சொல்லுகிறேன், நான் கண்டுபிடித்த ஆகப்பெரிய ஆசிரியம் என்ன தெரியுமா? எல்லா ஆசிரியர்களின் காலில் விழுந்தும் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், தயவு செய்து உங்கள் புத்தியை இந்த குழந்தைகளுக்கு தந்து விடாதீர்கள். அவர்கள் நம் புத்தியை பெறுவதற்காக நம் வகுப்பிற்கு வரவில்லை, அவர்கள் புத்தியை அவர்களுக்கு அறிமுகம் செய்து கொள்வதற்காக வருகிறார்கள். அவர்கள் யார் என்று அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். உங்களை நீங்கள் அவர்கள் மீது திணிக்காதீர்கள். இதாங்க பெரிய விஷயம். பெரிய விஷயங்கிறது என்ன? ஏன் பொங்கல் வைக்கிற அத சொல். இன்னொரு விஷயம், எங்க பட்டிமண்டபத்தில் சொல்லுவாங்க, உனக்கு தெரிஞ்சா தெரியுமா தெரியல, உனக்கு தெரிஞ்சுதான் இருக்கும். பூஜை பண்றோம்ல, பண்ணுவீங்களா வீட்டுல? விநாயகர் சதுர்த்தி எல்லாம் கொண்டாடுவீங்களா? சரி. விநாயகர் சதுர்த்தி இல்ல கிருஷ்ண ஜெயந்தி இல்ல இந்த மாதிரி பொங்கல், இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு செய்வாங்க. செஞ்சிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன செய்வாங்க? வெரி குட், சாமிக்கு வச்சிருவாங்களா? சாமிக்கு வச்சுட்டு அப்புறமா என்ன செய்வாங்க? நமக்கு வைப்பாங்களா? அதுல கொஞ்சம் டைம் ஆகுமா? அந்த டைம் பார்த்து அப்பா பாத்ரூம் போயிடுவார். ரெடி ஆயிட்டு வரேன், சாப்பிடலாம். ஏன்னா அவர் பூஜை செஞ்சு டயர்டா இருப்பார், போயிடுவார். பையனுக்கு பசிக்கும். அம்மா இன்னும் சோறுல இலையில சோறு போட்டிருக்காது. இலையில சோறு ரெடியா இருக்கிறது சாமி கிட்ட இருக்கிற சோறு. முக்கியமா இந்த பொங்கல் மாதிரியா இருந்தா கூட கையில பட்டதா தெரிஞ்சிடும். இந்த கொழுக்கட்டெல்லாம் வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்க தெரியாது. ஒரு பையன் என்ன பண்ணிட்டான், சரி நான் ஒண்ணு கேக்குறேன், பிரசாதத்தை சாமிக்கு வச்சிடணும். அதுக்கு முன்னால, சாமி வைக்கிறதுக்கு முன்னால அதை சாப்பிடலாமா? ஏன்? சாமிக்கு நீ சாப்பிட்ட என்ன ஆகும்? சாமி கண்ண குத்திரும். நம்ம பையன் ஒருத்தர் இருந்தான், அவன் பூஜைக்கு முன்னால அவனுக்கு பசிக்குது, அவனை வெயிட் பண்ணவே முடியல, அப்பா வேற இல்ல, இப்படி பார்த்தான், எடுத்து சாப்பிட்டான். அம்மாட்ட கேட்ட, அம்மா பசிக்குதுமா. டேய் சாப்பிடப்படாதுடா. ஏன்? சாமி குத்திரோண்டா கண்ண. பையன் தெளிவா சொன்னான், குத்தாதுமா. ஏண்டா? நான் ஏற்கனவே சாப்பிட்டமா, குத்தவே இல்ல. நான் என்ன சொல்றேன், பிரசாதத்தை படைப்பதற்கு முன்னால் சாப்பிடக்கூடாது என்பது ஒரு பண்பாடு. அது சாப்பிட்டா சாமி எல்லாம் கண்ண குத்தாது, சாப்பிடப்படாது. ஏன்னா இறைவனுக்கு நாம் கொடுக்கக்கூடிய அந்த மன இரக்கம் இருக்கு இல்லையா, அந்த மன தாழ்ச்சி இருக்கு இல்லையா, அது உன்னை வேறு நிலையில் உயர்த்தி கொண்டே போகக்கூடிய ஒரு தன்மையை தரும் என்பதற்காக தான் அப்படி வச்சிருக்காங்க. முதல்ல பிரசாதம்னு என்னன்னு குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா அதுங்க அதை கேட்குமா? என்னன்னு பேசி கொடுத்துருங்க, சாமி கண்ணை குத்திரும், அவன் குத்தாதான் தான் சொல்லுவான். சாமிலாம் கோச்சிக்காது பிள்ளைகளா, நாம் நம் நிலையிலிருந்து தாழ்ந்து போவோம். இந்த பெண்களை ரொம்ப அழகா சாப்பாடு பரிமாறும் போது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, சாப்பாடு பரிமாறக்கூடிய பெண்கள் முதலிலே சாப்பிட்டிருக்க கூடாது, நின்னபடி பரிமாறணும்பாங்க. ஏன் அப்படின்னா, வயிறு நிறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்க, முன்னால இருக்கிறவங்களுடைய பசி புரியாது. பசியோடு இருக்கின்ற பொழுது நமக்கு பசிப்பது போல் தானே இவருக்கும் பசிக்கும் என்று அந்த கை அள்ளி 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 போடும் என்பதற்காகத்தான் சாப்பிடறதுக்கு முன்னால நமக்கு சோறு போட்டுருமான்னு சொல்றது. அதே மாதிரி ஆம்பளைங்களும் நீங்க சாப்பிடறதுக்கு முன்னால எங்களுக்கு சோறு போட்டாலும் நாங்க சாப்பிடுவோம், அதெல்லாம் ஒண்ணும் சாப்பிட மாட்டாலும் சொல்ல மாட்டோம். நீங்களும் எங்களுக்கு சாப்பாடு போடும்போது நீங்களும் சாப்பிடாம போடுங்க, நல்லா போடுவீங்க. அது பரிமாறுகின்ற ஒரு குணம், அவ்வளவுதான். விஷயங்களை சயின்டிபிக்கா புரிஞ்சுக்கோங்க குழந்தைகளை. பொங்கல் ஏன் வைக்கிறோம்? புதுப்பான். நான் ஒண்ணு சொல்லவா, பொங்கல்ங்கிறது நத்திங். அந்த ஐயா நல்லா சொன்னாருங்க, எல்லா மத விழாக்களுக்கும் ஒவ்வொரு கதை உண்டு. கதையே இல்லாத வெறும் வாழ்வியலினுடைய புதுமையை சொல்லக்கூடிய ஒரே விழா பொங்கல் திருநாள் என்கின்ற, தை திருநாள் என்கின்ற தமிழர்களுடைய விழா. எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? புது பானைங்க, புது அரிசி, புது தண்ணி, புது வெல்லம், புதிய மஞ்சள்,
புதிய கரும்பு என்று புதியன விரும்பு, இன்றிலிருந்து உன்னுடைய லைஃப் புதுசா ஆரம்பிக்குதுங்கிற எழுச்சி கொள்வதற்காகத்தான் பொங்கல் அப்படின்னாலே பொங்குதல், வளம் பெறுதல், நிறைவடைதல், நிறைந்து நிறைந்து இருத்தல். அது அப்படி புரிஞ்சுக்கோங்க. அது ஒரு சடங்காக புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் சில விஷயங்களை மிஸ் பண்ணிடுவோம். என்ன கேட்டா, பொங்கல் திருவிழாக்களுக்கு பெண் குழந்தைகள் தமிழ் மரபுப்படிக்கு வளர்ந்த பிள்ளைகள் ஆடை அணிய வேண்டும். நம்ம பசங்களுக்கெல்லாம் வேஷ்டி வாங்கி கொடு, வேஷ்டி கட்டிட்டு வரட்டும். கட்ட தெரியலீங்க, கட்டிக்கோ ஒட்டிக்கோ, கட்டிக்கோ ஒட்டிக்கோ, கட்டிக்கோ ஒட்டிக்கோன்னு அலைறான். இதை நீ கட்டிக்கோ, இதை ஒட்டிக்கோன்னு. கட்டிக்கோங்கிறது 45, ஒட்டிக்கோங்கிறது 16. நீ தான் கட்ட கட்டு. வேஷ்டில உன் மானம், உன் மரியாதை, அந்த ஆடையை ஒருபோதும் விடாது. முக்கியமாக விழா காலங்கள்னு வரும்பொழுது உன்னை நீ அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், தமிழ் மரபோடு உன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற சிந்தனை உனக்கு வந்தால், நீ பெரிதினும் பெரிது பெறுவதற்கான வாய்ப்புகளில் ஆசீர்வாதமாய் இருக்கிறாய் என்று அர்த்தம். அங்கேயும் அதே பேண்ட், அந்த ஜீன்ஸ்னு ஒண்ணு வந்திருக்கு, துவைக்கவே மாட்டான். அவனுக்கு என்ன பிரச்சனை? நான் தோச்சா காயாது மிஸ், காயணுமே. அதுல வேற எனக்கு ரொம்ப ஆச்சரியம். என் பையன் உன் வயசு, உன்னை விட ஒரு வயசு பெரியவனா இருப்பான், 2 வயசு பெரியவனா, அவ்வளவுதான். பேண்ட வச்சிருக்கிறான். போய் கேக்குறையா, என்ன கலாச்சாரம் இது? கிழிஞ்சிருக்குப்பா. அதுவும் திட்டம் போட்டு கிழிச்சிருக்கான். ஆனா திட்டம் போடாம தானா கிழிஞ்ச மாதிரி கிழிஞ்சிருக்கு. அதனாலதான் அவ்வளவு காசம், 16,000 ரூபாய். அட, அவனை வெட்டி வெயில்ல போட 16,000 ரூபாய் கொடுத்துட்டு ஒரு கிழிஞ்சி போன ஒரு பேண்ட்டை வாங்கிட்டு வருவா. அதுவும் தானா கிழிஞ்ச மாதிரி கிழிஞ்சிருக்கு. திட்டம் போட்டு கிழிக்கல, அத அப்படி அப்படி வச்சிருக்கான். என்னது இது? என்ன மரபு இது? நம் மரபு இல்லையே. நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். உங்க எல்லாருக்குமே ஒரு போதை இருக்கு. பெரிய விஷயத்த அப்படி தொடணுமா? ரொம்ப பெரிய விஷயத்த சொல்ல போறேன். பெரிய விஷயம் உன் கைக்குள்ள வரணும்னா தெரியல, கடந்து போயிருவ. கடக்காத. நான் எவ்வளவு உயர்வான நிலைக்கு போனாலும், எவ்வளவு உயர்வான நிலைக்கு போனாலும் என் நிலையை மறந்ததில்லை, என் சூழலை மறந்ததில்லை, என் ஆடையை மறந்ததில்லை. ஏனென்றால் நான் தமிழச்சி, என் மதம் வேறு, உங்கள் மதம் வேறாக இருக்கலாம். ஆனால் நீயும் நானும் தமிழ், தமிழ் பேசுகிறோம், தமிழ் மரபோடு இருக்கிறோம். தமிழ் என்பது என்ன தெரியுமா? என் ஆடை. தமிழ் என்பது என் உணவு. தமிழ் என்பது என் உறவு. தமிழ் என்பது என் வாழ்க்கையில் அனைத்தும், என் நாடி நரம்பு மூச்சு எல்லாம் தமிழ். ஆனால் பிழைப்பதற்காக பல அறிவுகள், பல விஷயங்கள், பல பயணங்கள், அது வேறு. இங்க வந்து நின்னா உடனே உங்க ஆட்கள் எங்களுக்கு ஒரு மரியாதை செலுத்தினாங்க. நீங்க பாத்தீங்களான்னு தெரியல. என்ன செஞ்சாங்க? வெரி குட், வெரி குட், வெரி குட். என்னன்னா, பூ கொடுத்தாங்க, பட்டயம் கொடுத்தாங்கன்னு சொல்லாம ஷால் போட்டாங்கன்னு சொன்ன பாரு. அதுல ஒரு சின்ன விஷயத்த மட்டும், அந்த முடிச்ச மட்டும் அப்படி லூஸ் பண்ணிட்டு போறேன். முடிஞ்சா நீ அவிழ்த்துக்கொள் அல்லது நீ போட்டுக்கொள், அது உன்பாடு, எனக்கு என்ன. ஏன் வந்த உடனே பெரியவர்களுக்கு ஒரு பெரிய சால்வையை எடுத்து உடலை மறைத்தார்கள்? நல்லா தெரிஞ்சுக்கோ. என்ன தாற்பயம் தெரியுமா பிள்ளைகளா? மரியாதை என்பது உடலை மறைத்து வைத்திருத்தல். எப்போ நீ அதை திறந்து காட்டுறியோ அப்பவே மரியாதை போயிடுச்சுன்னு அர்த்தம். மூடி இருக்கிறது. ஆடை என்பது நம்முடைய அடையாளம். கிழிச்சி போட்டுக்கிறது இல்ல, கிழிச்சி உடலை காட்டுவது அல்ல. என்றால் பண்பாட்டில் இருந்து கீழே இறங்கி இருக்கிறோம் பொருள். ஒரு காலகட்டத்தில் பொம்பளை பிள்ளைங்களுக்கு நான் சொல்றேன், ஒரு காலகட்டத்தில் நாம பிளவுஸே போட முடியாது. பிளவுஸ் போட்டா மார்பு அறுத்துட்டாங்க திருவிதாங்கூர்ல. அப்ப நடந்த போர் தான் வைக்கம் போர். மேல்சிலை இயக்கத்தை நடத்தினார் தந்தை பெரியார். இது என் உடல், நான் மறைத்துக் கொள்வேன், காட்ட மாட்டேன் என்று சொல்லி. ஏனென்றால் நாம முழங்காலுக்கு கீழே சேலை கட்ட முடியாது. அடிச்சு துவைச்சிருவாங்க, ரத்தம் பார்க்க விட மாட்டாங்க. மேலாடை அணியவே கூடாது. தாய்மார்களும் பாட்டிமார்களும் இளம் பெண்களும்
போட முடியாத பிளவுஸ் போட்டீங்கன்னா வரி கட்டணும். மார்பு வரின்னு பேர் இதுக்கு. லக்ஸுரி டாக்ஸ், ஜிஎஸ்டி மாதிரி வரும். கடலை உருண்டை சாப்பிட்டா 18% கொடுக்கணும் நீ கவர்மெண்ட்டுக்கு. லக்ஸுரி டாக்ஸ் போட்டாங்க நமக்கு. பிளவுஸ் போடுறதுக்கு டாக்ஸ் கட்டுற நாட்டுல இது என் உடல், என்னுடைய மானம், இதை நான் மறைத்துக் கொள்வேன் என்று நமக்கு சீலையை மாறாப்புல போட்ட எத்தனையோ பெரியவர்களுக்கு நாம் நன்றி செலுத்துவதை விட்டுவிட்டு அதை குறைத்து கொண்டு தெரியலாமா? முழங்கால் வரைக்கும் உயர்த்தி இருந்த சேலையை கணுக்கால் வரைக்கும் இழுத்து விட்டது யாரு? மணலி கந்தசாமி என்று கூறு என்ற மணலி கந்தசாமியை நம் குழந்தைகள் படிக்க வேண்டும். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, ஆடை அணிவதுதான் சுதந்திரம், ஆடை அவிழ்ப்பது அடிமைத்தனம். ஆடையை குறைத்துக் கொள்ளுதல் அடிமைத்தனம். ஆண்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த விஷயத்துல. அவங்கள நீ ஆடையை குறைச்சிடலாம், அவங்களை சினிமாவில் நீ பார்க்க முடியாது. ஜூரிச்ல ஆடினாலும் ஃபுல் கவரேஜோட ஆடுவாங்க. நம்ம பொம்பளை பிள்ளைங்க தான் கால் கட்டிக்கிட்டு கையை கட்டிட்டு உடம்ப கட்டி. எங்கே உடல் காட்டப்படுகிறதோ அங்கே அந்த பெண்ணினுடைய ஏதோ ஒன்று விற்பனை செய்யப்படுகிறது. மானமுள்ள தமிழ்ச்சிகள் நம்முடைய உடல் அசைவுகளையோ உடலையோ விற்பனை பொருளாக மாற்ற மாட்டார்கள் என்பதுதான் நம்முடைய மண்ணினுடைய பண்பாடு. நாம் வீர தமிழச்சிகள், மானத்துடனான தமிழச்சிகள். அப்படிதான் நம்முடைய ட்ரெஸ் இருக்கணும், அப்படிதான் நம்முடைய சொல் இருக்கணும், அப்படித்தான் நம்முடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும். இப்படி ரிபெல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு விஷயத்த, வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க. எத்தனை பேருக்கு ஜெயிக்கணும்னு ஆசை? மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் ஜெயிக்கணும்னு ஆசை. யார யார பிள்ளைகளா? உங்களையே வா. என்னப்பா சொல்ல? யார? ஒரு 5 லட்சம் பேரை ஜெயிக்கணும் மேடம், அப்பதான் மாநிலத்தில் முதல் +2 பொண்ணா வர முடியும். ஒரு 5 லட்சம் பேரை ஜெயிக்கணும். அப்படியா? யார ஜெயிக்கணும்? எல்லாரும் ஜெயிக்கணும்னு ஆசை இல்ல? அப்படின்னா என்ன? நான் ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு போவா, இதை பேசிட்டு முடிச்சுட்டு போயிடுறேன். டீச்சர்ஸ்க்கு தனியா பேசுறதுக்கு. குழந்தைகள் நிதானமா கவனிங்க, கொஞ்சம் நிமிர்ந்து உட்காருங்க. பாருங்க, இப்பவே ஒரு 4 இன்ச்சு வளர்ந்துட்டீங்க. நிமிர்ந்து உட்கார்ந்தால ஒரு நல்ல விஷயம் டீச்சர்ஸ்க்கும் சொல்றேன். டெய்லி உட்காரும் பொழுது பேக் போன் இருக்குல்ல, எரெக்டடா உட்காருங்க. ஆயுசு நீடிக்கும். நெடியே உட்காரக்கூடாது. நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, புவியில் யாருக்கும் அஞ்சாத நெறி, ஞான செருக்கு இருக்கணும். நிமிர்ந்து உட்காருங்க. உட்கார்ந்து இதை கேளுங்க. எல்லாருக்கும் ஜெயிக்கணும்னு ஆசை. ஆனா இது வேற ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குங்கிறதுனால ஓகே, நோ இஷ்யூஸ். நான் என் பேரன்பின் பெருவழிப்பாடாக சொல்கிறேன். ஆஸ் எ டீச்சர், ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற குழந்தைகள் மீது அவ்வளவு எனக்கு அக்கறை இல்லைங்க. எனக்கு அவ்வளோ ஒன்றும் அவங்க மேலே ஈர்ப்பே கிடையாது. ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பிள்ளையெல்லாம் பார்த்தா ஓகே சரிப்போ அப்படின்னு விட்டுருவேன். இது எது இந்த இயேசு கிறிஸ்து கையில் பிடிச்சிட்டு இருக்கிறாருல ஆட்டுக்குட்டி, அது ரொம்ப நல்ல ஆட்டுக்குட்டிலாம் இல்லை, ஏற்கனவே கால் உடஞ்ச ஆட்டுக்குட்டி. அது நெருக்கி அப்படி வச்சிருப்பாரு. ஏன்னா கீழே விட்டா மறுபடியும் போய் காலை உடைச்சிக்கோன்னு. நாங்கள்லாம் அந்த மாதிரி ஆட்களை நெருக்கமாக வச்சுருப்போம். மற்ற ஆளெல்லாம் மேய்ச்சல் நிலத்தில் விட்டுருப்போம். அப்படி கண்ணில் தான் பார்வை. மற்றது யார் கீழே அப்படி போயிடுவாங்களோ அவங்கள தான் கண்காணிச்சுட்டே இருக்கிறது. அதனால என் கிளாஸில் யாரும் ஃபெயில் ஆகிறதில்ல. ஐ டோன்ட் கான்சென்ட்ரேட் ஆன் பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட். ஐ கான்சென்ட்ரேட் ஆன் a very moderate students. There is no poor students at all. poor student ஒன்று கிடையாது. poor teacher இருக்காங்க, poor students கிடையாது. It is my understanding. இந்த டாக்டரை விட டீச்சிங் ப்ரொஃபஷன் ரொம்ப மேலான தெரியுமா சார் உங்களுக்கு? டாக்டர் ப்ரொஃபஷனும் டீச்சிங் ப்ரொஃபஷனும் ரெண்டும் நோபல் ப்ரொஃபஷன். கண்டிப்பா டாக்டர்ஸ் they are ரெப்ரசன்டேஷன் ஆஃப் காட். ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவங்கள. ஆனா அவங்கள விட நாங்க கொஞ்சம் பிளெஸ்ட். எப்படின்னா, இப்போ உங்க சௌந்தரராஜன் சார் தான் வராருன்னு வச்சுக்கோங்களேன். அவரு ஒரு தெருல முன்னால ஒரு டாக்டர் வந்துட்டாரு, இவருடைய வாத்தியார் வந்துட்டாரு. இப்ப நான் இருக்கிற முன்னால வாத்தியார் தைரியமா சொல்லலாங்க, மிஸ்டர் சௌந்தரராஜன் என் ஸ்டூடெண்ட்.
புரியுதா? Teaching profession is a blessed profession. We are next to God. Next. அன்னை, பிதா, குரு, தெய்வம். தெய்வத்திற்கு முன்னால் குரு, குருக்கு அப்புறமா தான் அப்பா, அப்பா அப்புறமா அம்மா. இப்படி போவோம் ஹைரார்கி. ஆக்சுவலா பார்த்தா நீங்க எல்லாரும் ஜெயிக்கணும். ஒரு சின்ன நுட்பமான விஷயத்தை சொல்லிட்டு போயிடுறேன். பெரிய விஷயம் அது, ஆனா அவ்வளவு சீக்கிரமா புரியாது. புரியாததுனாலதான் பெரிய விஷயங்களா இருக்கு. புரிஞ்சிருச்சுன்னா அது நமக்கு சாதாரண விஷயம். உயர்வானவர்கள் எப்பொழுதும் பெரிய விஷயங்களை சாதாரணமாக புரிந்து கொண்டிருக்கின்றவர்கள். சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து. சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. தெரிஞ்சு தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பாத்துக்கோ. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். திருடாதே. என்ன வார்த்தை தெரியுமா அந்த பாட்டு? இப்போ படிக்கிறீங்களா பாட்டு? ஆள பாருங்க. டாடி மம்மி வீட்டில் இல்லை, வீட்டில் என்ன பாடுற நீ? அசிங்கமான வார்த்தைகளோடு சேர்ந்த பாட்டை வெக்கம் இல்லாம பாடிட்டு அதுல வேற சிரிச்சுக்கிட்டு இருந்தா எங்கிருந்து பெரிய விஷயம் வந்து சேரும்? எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு என்ன தெரியுமா? உங்களை போலெல்லாம் என் மகன் பணக்கார வீட்டு குழந்தை, நான் பணக்கார வீட்டு குழந்தை இல்லை, நான் ஏழை வீட்டு குழந்தை. மார்கபந்து சார் இருக்கார்ல, அவர் வீட்டு குழந்தைகள் பணக்கார வீட்டு குழந்தைகள், மார்கபந்து ஏழை வீட்டு குழந்தை. அவர் ஏழைதான். சிவாஜி கணேசன் 10 ரூபா கொடுப்பாராம், பிரபு சார் வந்து 1000 ரூபா கொடுப்பாராம். அப்ப கேட்பாங்களா, நீங்க எவ்வளவு பெரிய நடிகர்? இல்லையா, நான் ஏழையா, அவன் பணக்கார வீட்டு பையன், அவன் கொடுக்கறான், நான் ஏழை வீட்டு பையன் பாரான் சிவாஜி ஐயா. நுட்பமா சொல்றேன், பெரிய விஷயங்கள் சாதாரணமா சொல்றேன். இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பசங்களை எனக்கு ரொம்ப இரிட்டேட் பண்ணுவாங்க. நான் ஸ்டூடெண்டா இருக்கும்போது பயங்கர இரிட்டேஷன் அதுங்க. அதுங்களுடைய ஆட்டிடியூட் இருக்குல்ல, அதுங்க ஆக்சுவலா நம்ம கூட சாதாரணமா தான் இருக்கும். ஆனா எப்படி படிக்கணும்னு தெரியாது, ஆனா படிக்கிறதையும் சொல்லி தராது. ஆனா ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டு வந்து உட்காரும். மறுபடியும் நம்ம செய்யற எல்லா அட்டூழியங்களையும் கூட நிற்கும், சிரிக்கும், எல்லாம் பண்ணும். ஆனா படிக்கும் போது மட்டும் படிச்சுட்டு வந்துடும். நம்ம படிக்கும் போதும் அட்டூழியம் பண்ணுவோம், இங்கேயும் அட்டூழியம் பண்ணுவோம். நமக்கு தெரியாதுல்ல. தெரியாததுனாலதான் குழந்தைகளை பல நேரங்களில் முன்னேறதுனா என்னன்னு தெரியல. நான் சொல்லி தரேன் பாரு, இப்போ சொல்லி தரவா வேணாமா? கத்துக்கிறியா? வெரி ஸ்மால் திங்ஸ், வெரி ஸ்மால். 98 வாங்குமா ஃபர்ஸ்ட் மார்க்கு? இங்க எவ்வளவு சார்? சென்டமா? மெயின் எக்ஸாம்ல தானே சென்டம் வாங்கும், கிளாஸ்ல எல்லாமா சென்டம் வாங்கும்? கிளாஸ்லயும் வாங்கிருமாங்க சார் மேடம்? சிலது வாங்குமா? நிறைய வாங்குறாங்களா? எக்கனாமிக்ஸ்ல வாங்கும் சென்டமா? 30க்கு 30 வாங்குமா? கிளாஸ் முழுக்கவா சார்? 30க்கு 30? முடியாதுங்க. நான் டீச்சர்ல நான் சொல்றேன் பாரு, நீ என்ன செய், இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பிள்ளைய இன்னிலேருந்து கொஞ்சம் கவனி. ஆனா கவனிக்கிறது தெரியக்கூடாது, சரியா? பாத்துக்க, கான்சியஸா பாரு, கான்சியஸா ஜஸ்ட் வாட்ச் them. Don't do anything, just watch them. இப்போ நான் உனக்கு என்ன தெரியுமா சொல்ல போறேன்? ஜெயிக்கிறது சொல்ல போறது இல்ல, யாரை ஜெயிக்கிறதுன்னு சொல்ல தர போறேன். யாருங்கிறது சொல்ல பாரு. ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க சொல்லி தர மாட்டேன் நான். ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவனை ஜெயிக்கிறது எப்படின்னு சொல்லி தரேன். ஓகே, அதானே சார் முக்கியம். ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும், ஜெயிக்கணும், அவ்வளவுதான். இரு, இப்ப என் கூடவே நான் சொல்லி தந்துடுறேன் பாரு. கிளாஸ் போவாங்கல்ல, எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு போவீங்க தானே? விடமாட்டாங்க இல்லைன்னா கண்டிப்பா போகணும். போகும்போது வாசல்லையே அந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறான புடி, பேச்சு கூட அவன் பேச மாட்டான். ஒன்று ஒரு ஃபர்ஸ்ட் மார்க் சொல்லுது, மறந்துருவோம், ஹலோ அப்படின்னு சொன்னா மறந்துருவோமா, அதுக்கு பேரா படிப்பு? கடைசி வரைக்கும் மறக்காம இருக்கிறதுக்கு பேர் தான் படிப்பு. அவன் நான் சொன்ன புயலே நடந்தாலும் சைலண்டா உட்காந்துருக்க பேர் தான் படிப்பு. நீ பேச்சு கூட
நீ பேச்சு கொடுக்கறதுக்கு முன்னாலேயே அவன் சொல்லிடுவான் ஒண்ணுமே படிக்கலப்பா சொல்றானா. நான் எல்லாம் படிச்சவன் சொல்லவே மாட்டானே, படிச்சவன் ஒண்ணுமே படிக்கலப்பா அப்படிம்பால. அவனை பார்த்து வச்சுக்கோ. அவன் எக்ஸாம் எழுதிட்டோம், எக்ஸாமினேஷன் நுழைஞ்சப்பறம் யாரும் பார்க்காத, உன் பேப்பரை பாரு, உன் கொஸ்டின் பேப்பரை பாரு, உன் கான்சென்ட்ரேஷனை பாரு, எழுதிட்டு நீ என்ன பண்ணு, வீட்டுக்கு போயிரு. அப்ப என்னென்ன அட்டூழியம் பண்ணுமோ எல்லாம் பண்ணு, எல்லாம் முடி. திங்கக்கிழமை இன்னொரு கிழமை வரும், திங்கக்கிழமை வருமா, அன்னைக்கு மட்டும் டீச்சர் வந்து பயங்கரமா டிப் டாப்பா வருவாங்க. அவங்க என்னன்னு தெரியல, அவங்க நடந்து வரும்போதே, காரிடர்ல நடந்து வரும்போதே புத்தி சொல்லும் உஷாரு. ஏன்னா திருத்தின பேப்பரை கையில் எடுத்து வருவார். அது கையில அப்படி எடுத்துட்டு வரும்போதே அப்படி இருக்குங்க, வேகம் அப்படி நடந்து வருவாங்க பாரு. நல்ல டீச்சரா இருந்தா பேப்பரை வச்சுட்டு அட்டெண்டன்ஸ் எடுத்துட்டு பேப்பரை எடுத்து பேர் மட்டும் சொல்லி கொடுப்பாங்க. என்ன மாதிரி டீச்சரா இருந்தா பேரோட மார்க்கையும் சேர்த்து சேர்த்து கூவி 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 கொடுப்பாங்க. கொடுப்பீங்களா? என்ன மாதிரி டீச்சர்ஸ் நிறைய இருக்கிறாங்கன்னு அர்த்தம். நீ என்ன பண்ணு, ஒண்ணுமே படிக்கலப்பா அப்படின்னால அவன் பேப்பர் வரும். ஒரு பேரை சொல்றேன், பேரை சொன்னா இங்க யாராவது இருப்பீங்க, சரி பேரை சொல்லாம சொல்றேன். எல்லாரும் கை தட்டுங்க அப்படின்னோட எல்லாரும் கை தட்டுவாங்க. இவன் தான் இன்னைக்கு கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் அப்படின்னு உடனே அவன் எழுந்திருச்சு நிப்பான். கடகடன் வந்து பேப்பர் வாங்க வேண்டியதானே, வாங்க மாட்டான், கொஞ்ச நேரம் தட்டட்டும் அப்படியே நிப்பான். கொஞ்ச நேரம் கை தட்டி முடிச்சு வாங்கிட்டு வந்து அவன் டேபிள், அடுத்து நம்ம பேர் வரும். கூப்பிடுவாங்க, கண்டிப்பா கூப்பிடுவாங்க. அதெல்லாம் பாவம் புள்ள மார்க்கு குறைச்சலாம் வாங்கியிருக்குது, மறைவா குட்டிந்தா அப்படின்லாம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நேரா கூப்பிட்டு அவமானப்படுத்துவாங்க. இங்க வா, 30 30 30 மார்க்குனா நீ என்ன பண்ணு, வரும்போது அந்த மார்க்கை முடிஞ்சா பார்த்துட்டு வா. கண்ணில் 98ன்னு வரும். 100 இருக்குன்னு வச்சுக்க, சார் சொல்றாரு, ஏன் விடுவானே 100. டீச்சர்ஸனுடைய கையெழுத்தெல்லாம் சுமாராக தாங்க இருக்கும், ஆனால் அந்த 100ன்னு போடும்போது மட்டும் ஒரு அழகு வரும் பாரு. அப்படி அப்படி போட்டு ஒரு சதவீத குறி போட்டு ஒரு வி போட்டு ஒரு குட்டு அப்படி போடுவாங்க, ஒரு நன்று அப்படின்னு போட்டு கீழே 2 புள்ளி வேற வைப்பாங்க. பார்த்துருக்கியா அந்த பேப்பரை? கிரீனிங்காவது பரவாயில்ல சார், டெத் சென்டென்ஸ் எழுதுற கிரீனிங்க விட கலவரமான ஒரு விஷயம் இந்த டீச்சர் கையில இருக்க ரெட் பென். அந்த ரெட் பென் படுத்துற பாடு கடவுளே. நம்ம 30ஓட இருப்போமா பார், இதுக்கு பேர் தான் மார்க். என் கிளாஸ்ல ஒன்று 98 வாங்கிட்டு அழுதுட்டு இருக்குது, ஒன்று பக்கத்தில் சிரிச்சிட்டு. இது 98 வந்து ஏமா அழுவுறன்னு கேட்டோம், எங்க அப்பா 2 மார்க் எங்கன்னு கேட்டு திட்டுவாங்க அப்படிங்குது. அதுல சிரிச்சிட்டே சொல்லுது, அது என்கிட்ட இருக்குன்னு சொல்ல வேண்டியது தானே, அது 2 தான் வாங்கிருக்குது. அது வெக்கமே இல்லாம சிரிச்சிட்டு இருக்குது. இது 98 வாங்கி கவலையில் அழுதுட்டு இருக்குது. சில பிள்ளைகளுக்கு தான் வாங்குற மார்க்க தான் வாழ்க்கையில தீ வைக்க போதுன்னே தெரியாது, சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. கடைசியா கூப்பிட்டு அந்த மார்க் ஷீட் கொடுத்து அனுப்புவாங்க பாரு, அந்த டேலி ஷீட் மார்க் ஷீட். ஒன்று சொல்றேன், நம்ம குழியில சவக்குழியில நம்ம உடம்பு போகும்ல, அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை முழுக்க இருக்க போற மேட்டர் அந்த மார்க் ஷீட் கூடவே இருக்கோங்க. நம்ம யாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம், அதை உஷாரா நல்லபடியா வச்சுக்கணும், அதுல கோட்டவே விடக்கூடாது. எவ்வளவு கலவரம் வந்தாலும் அதுல மட்டும் மார்க் வாங்கணும். நான் எவ்வளவு கலவரம் இருந்தாலும் அதுல மட்டும் மார்க் வாங்குறதுனால தான் இன்னைக்கு பல்கலைக்கழகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பேராசிரியரா இருக்கேன். பயங்கர கலாட்டா பார்ட்டி நான். ஆனா படிக்கிற டைம்ல மட்டும் படிச்சிருவேன், மார்க் மட்டும் வாங்கிடுவேன். உஷாரா எங்கெங்க எந்தெந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுவேன். எங்கெங்க வேலை அப்ளிகேஷன் எப்படிலாம் கொடுக்கணுமோ அங்கெல்லாம் போய் உட்காந்துருவேன். என்னென்ன விஷயம், ஒரு மீட்டிங்க்கு வரமா கரெக்டா படிச்சுட்டு வரணும், கரெக்டா பிள்ளைகளை கிராஸ் பண்ணணும்ன்றது அலர்ட்டா இருப்பேன் நான். ஆனா பயங்கர ஜாலி டைம், ஜாலி எங்கேயோ அங்க ஜாலி. அக்வாமேன் வரைக்கும் பார்த்துட்டேன்னா பார்த்துக்க, பபிள் பீ கூட பார்த்துட்டேன்.
அதெல்லாம் மிஸ் பண்ணவே மாட்டேன். ஆனா இந்த படங்கள்லாம் பார்க்க இந்த 2O பார்க்கல, சர்க்கார் பார்க்கல, இப்ப இருக்கிற விசுவாசமும் பார்க்க போறது இல்ல, பேட்டையும் பார்க்க மாட்டேன். அது என்டர்டெயின்மெண்ட் வேல்யூவை கடந்து வேறு எங்கோ என் மனிதர்களை பாதிக்கின்ற பொழுது அதை பார்க்கறது இல்ல. என் மனசுக்கு வெளிப்படையா நான் சொல்றேன், பார்க்க மாட்டேன். எனக்கு சில கோபங்கள் உண்டு, அதனால் பார்க்கறது. நீ என்ன பண்ணு, உனக்கு முன்னால கொடுத்துட்டாங்களா 30 கொடுத்துட்டாங்களா, அவமானப்படாதன்னு சொல்ல மாட்டேன். படு படு. தோத்துட்டா பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் டீச்சர்லாம் இல்ல. நானு தோக்க கூடாது. ஏன் தோத்த? எங்க நடந்துச்சு தப்பு? எங்க விட்டுட்ட? நீ விடக்கூடாது. அதுக்கு வரலையே, அதுக்கு நீ இவ்வளவு நேரம் செலவழிக்கலையே. அந்த டீச்சர் நான் எல்லாருக்காக தானே. பர்வீன் சுல்தான் நான் உன்னை மட்டும் தனியா கூப்பிட்டா பேசிட்டு இருக்கிறேன், எல்லாருக்காக தானே பேசிட்டு இருக்கிறேன். நீ என்ன பண்ணு, போ வீட்டுக்கு போய் உட்கார். 98 மனசுல கொண்டு வராத, வந்தா வீக் ஆயிருவ. 100 மனசுல நினைக்காத, உன் 30 கொண்டு வா. உன் பேப்பர் இருக்குல்ல, உன் 30 கொண்டு வா, உன் 40 கொண்டு வா, உன் 50 கொண்டு, எவ்வளவு இருக்குதோ கொண்டு வா. கொண்டு வந்து உட்கார். அடுத்த டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணு. உன் நோக்கம் என்ன தெரியுமா? 98க்கு போறது இல்ல, நான் ஜெயிக்கிறதுக்கான சூட்சமம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். பெரிய விஷயம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். 98 யோசிக்காத, 100 யோசிக்காத. 100 to 100 வாங்கணும், 100 to 100. அதெல்லாம் 98 வாங்குறது யோசிக்கிட்டோம். நம்ம 30, நம்ம என்ன தெரியுமா யோசிக்கணும்? 30 35 தாண்டணும். நெக்ஸ்ட் எக்ஸாம்ல இந்த 30 தாண்டணும்டா. நீ என்ன பண்ணு, நெக்ஸ்ட் 35 ஃபெயில் தான். ஆனா என்ன பண்ணு, 30 தாண்டு. உன்னை கூப்பிட்டு மறுபடியும் திட்டுவாங்க தான். ஆனா நல்ல டீச்சரா இருந்தா திட்ட மாட்டேன். சரியா? நீ போகும்போது அந்த 100 அப்படி தாண்டிட்டு போய பார்த்துட்டு போ. அது 100 ஒருவேளை 98 வாங்கியிருக்கலாம், அந்த 98 ஒருவேளை 96 வாங்கியிருக்கலாம். ஆஸ் அ டீச்சர் நான் சொல்றேன், அவன் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல. இன்னும் கேட்டா அவன் தான் ஸ்கூல்லையும் ஃபர்ஸ்டா வருவான், அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா லாஜிக்கலா நான் சொல்றேன், லைஃபை புரிஞ்சுக்கிட்டு சொல்றேன். 100ல இருந்து 98 வாங்குறவன் தோக்குறான், 30ல இருந்து 35 வாங்குற நீ ஜெயிக்கிற. இவ்வளவுதான். இதான் ஸ்ட்ராட்டஜி. வின்னிங் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ப்ரோக்ரஸ். ஷோ யுவர் ப்ரோக்ரஸ். இந்த ஸ்கூல்ல கொடுக்கிற ரிப்போர்ட்டுக்கு என்ன பேரு? ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட். ப்ரோக்ரஸ். ஷோ யுவர் ப்ரோக்ரஸ். ஈச் அண்ட் எவ்ரி பெர்ஃபார்மன்ஸ் ஷோ யுவர் ப்ரோக்ரஸ். இப்ப என்னுடைய பேச்ச சவுந்தரராஜன் சார் கேட்டிருக்காரு, சேகர் சார் கேட்டிருக்காரு. அவருக்கு நான் கொடுக்கிற பதில் என்ன? இதோ எனக்காகவே இவர் முன்னால் பாடுவதற்கு நான் பெருமைப்படுகிறேன் பேசினாரு ஒரு உங்களுடைய நடன ஆசிரியர். அவர் வைரமுத்து பேச்சு, கமலாசன் பேச்சு, பர்வீன் சுல்தானா பேச்சுன்னு சொன்னாரு. அவருக்கு நான் கொடுக்கின்ற பரிசு என்ன? நான் வைரமுத்து மாதிரி பேசுறது இல்ல. 3வது பேரா தான் என் பேரை சொன்னாரு. இனிமேல் ஃபர்ஸ்ட் பேரா என் பேரை சொல்றதுக்கு நான் வைரமுத்துவை ஜெயிக்கணும் இல்ல. என் பேரு ஃபர்ஸ்டா வரணும்னா நான் என்ன தெரியுமா பண்ணணும்? ஏற்கனவே அவர் என் பேச்சை கேட்டிருக்கிறாருல, அந்த பேச்சை விட இந்த பேச்சை சூப்பரா பேசணும். அப்போதான் என் பேச்சு ஃபர்ஸ்டா வருமே தவிர யாரோ ஒருத்தனை ஜெயிக்கிறதன் மூலமா ஃபர்ஸ்டா வர முடியாது. ஸ்ட்ராட்டஜி. உன்னுடைய ஹைட்ஸ், உன்னுடைய அடுத்த கட்ட இலக்கை நோக்கி உன்னை நீயே நகர்த்தி கொண்டே போ. சிகரம் தொடுவது என்பது யாரோ ஒருவன் தொட்ட சிகரத்தை தொடுவது அல்ல, உன் உயரத்தின் எல்லையை தொடுவது. ஜஸ்ட் அந்த ஹைட்டுக்கு மட்டும் போயிடு. இந்த வளாகத்தில் தோத்துட்டு மட்டும் போயிடாது. தோல்வி என்பது நீ ஃபெயில் ஆறது இல்ல. அவர் அவ்வளோ கர்வமா சொல்றாருங்க, அந்த அளவுக்கு சொல்றாரு. 100% மேடம். அந்த கர்வம் இருக்கு இல்லையா, அந்த கர்வத்திற்கான சாட்சியாக உன்னுடைய ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை காட்டு. இந்த ஸ்கூலுக்கு என் பையன் அப்படி காட்டினேங்க நான். அந்த ஸ்கூல்ல அந்த பையன் வரும்பொழுது 18 மார்க் தான் வாங்கியிருந்தான். 8th ஸ்டாண்டர்ட்ல விட்டு அந்த ஸ்கூல்ல 18 தான் வாங்குவான். பார்டர் லைன்ல தான் பாஸ் பண்ணுவான். கொண்டு வந்து விட்டேன் 10th சிபிஎஸ்சி 9ங்க, 10 out of 9 வாங்கினான். 18 வாங்கினவன் ப்ராக்ரஸ்.
ப்ரோக்ரஸ் காட்டிட்டு இருந்தான். ஸ்கூல் பீப்புள் லீடர் ஆனா. ப்ரோக்ரஸ். இவ்வளவு குண்டா இருப்பாங்க, பாண்டா மாதிரி இருப்பான், உருளையா இருப்பான். அப்படியே 8ஆம் கிளாஸ்ல உருளையா கொண்டு நான் போட்டோ காட்டுறேன் சார். உருளையா கொண்டு போய் விட்டேன். பிளாக் சீத்தா மாதிரி ஆனாங்க. 3 வருஷத்துல பிளாக் சீத்தா மாதிரி ஆயிட்டான். ஸ்கேல் மாதிரி ஆயிட்டான். இடுப்பு 32 சைஸ். போய் ஆர்டிசிக்கு போயிட்டு வந்தான். பெஸ்ட் கேடட், ஸ்கூல் பீப்புள் லீடர், இங்கிலீஷ் லாங்குவேஜ். ப்ரோக்ரஸ் காட்டுங்கிற நானு. முட்டாள் இல்ல, நாம யாருமே முட்டாள்கள் கிடையாது. ப்ரோக்ரஸ் காட்டுறவங்க தான் பெரிது இல்லை, பெரிதினும் பெரிது. எனக்கு இந்த பெட்டர், பெஸ்ட், எக்ஸலன்ட்லாம் கிடையாது. பெரிது எது தெரியுமா? லெஜெண்ட். லெஜெண்டா வந்து நில்லு. தவிர்க்க முடியாத சக்தியாக வந்து நில். எந்த பள்ளிக்கூடம் உன்னை பாடம் சொல்லி கொடுப்பதற்காக, எந்த பள்ளிக்கூடம் உன்னுடைய தலையில் கொட்டி உன்னை உட்கார வைத்து பாடம் சொல்லி தந்ததோ அந்த பள்ளிக்கூடத்திற்கு சீஃப் கெஸ்டா வந்து உட்கார். அப்படி வந்து உட்கார். அங்கிருந்து இங்க 10 அடி தான். அவ்வளவு சீக்கிரம் வந்துட முடியாது. அந்த 10 அடி தாண்டறதுக்கு மிகப்பெரிய விஷயங்களை நீ கடந்து வர வேண்டும். நான் ஆசீர்வதிக்கிறேன். நீ மிகப்பெரிய விஷயங்களுக்கு நீ ஏம் பண்ணணும். ஒரே ஒரு திருக்குறளோடு நான் என் பேச்சை முடிக்கிறேன். எனக்கு நிரம்ப பிடித்த அந்த திருக்குறள். என்னால வந்து அந்த குறளை வந்து எப்போ படித்தாலும் மனசு வந்து ஒரு மாதிரி கலங்கிருங்க. வீரன். தமிழன் யார் தெரியுமா? வீரன். வீரம்ங்கிறது வன்முறை இல்லை. ஒரு வீரன் இருக்கிறான் களத்துல. இந்த காட்சி மட்டும் சொல்லிட்டு போறேன். தமிழ் ஆசிரியர் இல்லையா, காட்சிப்படுத்துவேனா? ஒரு அரங்கம், களம், போர்க்களம், களமாடிட்டு இருக்காங்க எல்லாரும். ஒரு யானை வருதுங்க. நீ அதை எக்ஸாமினேஷனா வச்சுக்கோ, என்ன வேணாலும் வச்சுக்கோ, அப்ளிகேஷன் தானே. எது வீரம் தெரியுமா? ஒரு யானை வருது முன்னால. அந்த யானை வந்த உடனே அவன் என்ன பண்ணா? வீரன் கையில ஒரு வேல் இருந்தது, எடுத்து ஒரே அடி அடிச்சான். நெத்தில கரெக்டா பட்டுச்சு யானைக்கு. யானை இப்படி ஆடுது, தள்ளாடுது, கீழே சாஞ்சிரும். ஆனாலும் முன்னேறுது. அவனுக்கு இன்னொரு வேல் தேவைப்படுதுங்க. இன்னொரு வேல் இல்லை. அந்த இன்னொரு வேலை அவன் தேடி கிடைச்சிருச்சுங்க. அவனுக்கு சிரிச்சாங்க. இன்னொரு வேல் கிடைச்சிருச்சுடான்னு சொல்லிட்டு, எங்க தெரியுமா கிடைச்சது? அவன் இந்த யானை அடிச்சிட்டு இருக்கும் போது பகை மன்னன் ஒரு வேலை நெஞ்சில எரிஞ்சிட்டான். அவன் உடனே நெஞ்சில எரிஞ்ச வேலை பார்த்துட்டு சொன்னானா, கைவேல் களிற்றொடு போக்கி வருபவன் மெய்வேல் பரியா நகும். டே, அது அடிக்கிறதுக்கு இதோட இங்க இருக்கடா வேல் சொல்லிட்டு இருக்கிற வேலை புடுங்கி சிரிச்சானா. அவன் வீரன். ஐயோ அடிச்சிட்டாங்களேன்னு சொல்லி கீழே விடாம அடிச்ச அந்த ஆயுதத்தை எடுத்து முன்னால இருக்கிறவன் அடிச்சான் பாருங்க, அதுக்கு பேர் வீரம். வீர கண்மணிகள் நீங்கள், வீர புதல்வர்கள் நீங்கள். காதலும் வீரமும் இந்த மண்ணிற்குரியது. நான் சொல்லுகிறேன், தமிழ் இனம் என்பது பேரன்பும் பெரும் கோபமும் ரௌத்ரமும் கொண்ட ஒரு இனம். அந்த இனத்தில் இருக்கக்கூடிய நாற்று கண் நீ. நாளை இந்த இடத்திலிருந்து பெயர்ந்து இன்னொரு இடத்திற்கு போவாய். அப்பொழுது மற்றவர்களுக்கு பயன் தரக்கூடிய பயிராக நீ வளர வேண்டும் என்று என் தமிழ்